Hello everyone, Namadan Gauri. Hello my dear MG squad. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சியா கேத்தனை தள்ளி விடவே இல்லை. அந்த பொண்ணு அந்த பையனை தள்ளி விடவே இல்லை. அந்த பையன் தவறி கீழே விழுந்துட்டான், அதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குல்ல, ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கிறதுல ஆரம்பிச்சு அந்த பையன் வந்து ஒரு விக்கு வச்சிருந்தான். அந்த பையனுக்கு முடி ஒழுங்கா கிடையாது. அப்படி விக்கு வச்சிருந்தப்போ அந்த பொண்ணு வந்து வேணான்னு பல முறை அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்கா. அந்த பையன் கேட்க மாட்டேன்ட்டான். அப்படிங்கிற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப புதுசா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேத்தனோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கேண்டில் லைட் மார்ச்சே நடத்தியிருக்காங்க. அவ்வளவு பெரிய பணக்காரங்க. நான் சொன்னேன்ல, அவங்க பையனோட கல்யாணத்துக்கு 17 கோடி ரூபாய்க்கு ஃபோர்ட் மட்டும் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு கோட்டையில வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 17 கோடி ரூபாய்க்கு அது மட்டும் புக் பண்ணிருக்காங்க. ஃளைட் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க. அவங்க இப்ப பையன் கூட இல்ல, அவனுக்கு நீதி கிடைச்சிடணும், என்ன எல்லாமே மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஏந்திட்டு ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் அவரு போன் பண்ணி அஜ்மல் கசாபுக்கு எதிராக கவர்மெண்டோட அட்வொகேட் ஒருத்தர் பேசினார். ஓகேவா, அந்த தீவிரவாதி பாகிஸ்தான்ல இருந்து வந்து மும்பைல அவ்வளவு பெரிய கலவரம் பண்ண இருக்கான்ல, அவனுக்கு அகைன்ஸ்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அட்வொகேட் வச்சு பேசினாங்க. அந்த அட்வொகேட்டுக்கு மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் போன் பண்ணி, நீங்க இதை எடுத்து பேசுங்க, நிறைய மாறிட்டு இருக்குது, நீங்க இதை எடுத்தே ஆகணும், நம்ம ஸ்டேட்டோட மானம் இதுல இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது மகாராஷ்டிரால இந்த ஒரு கேஸ்ல? அந்த பொண்ணு உண்மையிலே அவனை தள்ளி விட்டாங்களா? அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவ்வரும் சேர்ந்து அந்த பையனை தள்ளி விட்டாங்களா? ஆர் அப்படி இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நடக்கவே இல்லையா? லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல ஏகப்பட்ட புது இன்ஃபர்மேஷன் ஒரு சைட்ல இருந்து ஒவ்வொன்னு வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். பட் நம்ம டெய்லி வீடியோல ரிப்பீட் பண்ண முடியாது. சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வீடியோவா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட இந்த வீடியோவை காமிக்கும். இப்போ என்னென்ன நடக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் இந்த கேஸ் உங்களால, இது மாதிரி வேற எந்த கேஸ் நம்ம நாட்டில் பெருசா நடந்தாலும் வேர்ல்ட்ல நடந்தாலும் உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, சியா அண்ட் கேத்தன் இவங்க ரெண்டு பேரும் என்கேஜ்டு. ரெண்டு பேரும் ஒரு ஃபோர்ட்டோட உச்சத்துல போய் நிக்கிறாங்க. ஒரு மலையோட உச்சத்துல ஒரு ஃபோர்ட் இருக்கு, நம்ம செயின்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி, ஒரு பழனி மலை மாதிரி நல்ல மலை மேல ஒரு கோட்டை. அந்த கோட்டையோட எட்ஜ்ல நின்னுட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு வந்து கதறி அழுகுறாங்க, காப்பாத்துங்கன்னு. கிட்ட இருந்து நிறைய பேர் ஓடி வராங்க, போலீஸ் எல்லாம் வராங்க. என்னமாச்சுன்னு கேக்குறப்போ கீழே அங்க போலீஸ் இருந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஃபோர்ட், நான் சொன்ன மாதிரி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். சோ எல்லாரும் வந்து என்னாச்சுன்னு கேட்ட உடனே போட்டோ எடுக்க போனா கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வேகமா போய் காப்பாத்த பாக்குறாங்க. பட் அந்த பையன் இறந்து போயிடுறான். வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. 5 நாளுக்கு உலகம் இதுதான் நடந்திருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு வீட்டுல, அந்த பையன் வீட்டுல இருக்கக்கூடிய, இறந்து போன பையனோட வீட்டுல, அந்த கல்யாணம் பண்ண வேண்டிய பையன் பொண்ணு, அந்த பையன் வீட்டுல இருக்கக்கூடிய தங்கச்சி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அன்னைக்கு பையனோட உடலை கொண்டு வந்தப்ப எல்லாருக்குமே டிஸ்பிலீஃப். 25 வயசு பையன் திடீர்னு இறந்து காலையில பொண்ணோட வெளியே போறான், ஈவினிங் வந்து உடலா திரும்பி வரான். வீட்டுல எல்லாரும் டிஸ்பிலீஃப்ல இருக்கிறப்போ இந்த பொண்ணு ரொம்ப நார்மலா ஆக்ட் பண்றாளே, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு வந்து ரொம்ப நார்மலா இருக்கு, போலீஸ் கிட்ட அடுத்த ப்ராசஸ் என்ன, அடுத்து எப்படி இதெல்லாம் கொண்டு போகணுங்கிறத இவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் குழம்பி போய் என்ன நடந்துச்சுன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கிற ஆரம்பிச்ச சந்தேகம். இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் இந்த ஃபோர்ட் மேல போறப்போ இந்த பொண்ணு தள்ளி விட்டுருக்கா. ஆனா அந்த பையன் கேத்தன் வந்து ஏதோ புஷ் அதெல்லாத்தையும் பிடிச்சி மேல வந்துட்டான். ஏமா தள்ளி விட்டேன்னு கேட்டாங்க, பாம்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். இதை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பையன் சொல்லியிருக்கான். இப்போ இதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போய் அவங்க கேக்குறாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி செக் பண்றப்போ மர்மமான 3வது நபர் அங்க சுத்திட்டு இருக்கத பாக்குறாங்க. அப்ப அது யாருன்னு பார்த்தா சியாவோட ஒரு ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டா நம்மளுக்கு தெரியாது. பட் சியாவோட க்ளோஸா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பையன் சேத்தன் அப்படின்னு தெரிய வருது. அப்ப போலீஸ் வந்து இப்ப ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னு பாத்துறேன். போலீஸ்மே நிறைய விஷயங்கள் புதுசா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சேத்தனையும் அண்ட் சியாவையும். சோ போலீஸ் கஸ்டடியில இருக்கிறப்ப அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ இப்ப போலீஸ் சைட்ல இருந்து சொல்றது, ஃபர்ஸ்ட் அந்த பையன் வந்து விக் வச்சிருக்கான். அந்த 25 வயசு பையன், அவனுக்கு வந்து விக் இருந்திருக்குது. இது வந்து அந்த பொண்ணுக்கு லேட்டரா தான் தெரிய வந்திருக்குது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அவங்க பார்த்திருக்காங்க. எப்படி இவன் கூட வாழ்றதுங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்ப அந்த பையனோட அப்பா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இறந்து போன பையன் கேத்தனோட பையன் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த விக் இருக்குங்கிறது அவனுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அதனால அவன் வந்து இந்த மாதிரி விக் யூஸ் பண்றான், ஹேர் பேட்ச் யூஸ் பண்றான். பட் இது வந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். அது போக அவங்க வந்து தெரிஞ்சுதான் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பிரச்சனையா இருக்குது, இந்த ரெண்டு போகுதுங்கிறது எப்படி அப்படின்னு ஒன்னு கேக்குறாங்க. இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்புறம் இது அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொன்னா கூட நாங்க நிறுத்தி இருப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. ரெண்டாவது போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனுக்கு அதே மாதிரி லிஸ்ப் இருந்திருக்குங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் பேசுறப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் வராது, லானா சரியா வராது, ஷா சரியா வராது, இந்த மாதிரி சில
சவுண்ட் வந்து நம்ம வாயில வந்து சில பேருக்கு சில நேரங்கள்ல ப்ராப்பர் ஃப்ளோல எல்லார் மாதிரியும் வராது. கரெக்டா? அது லிஸ்பும்பாங்க. அந்த பையனுக்கு அந்த மாதிரி ஒரு லிஸ்ப் இருந்திருக்குது. இதுவுமே வந்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமா செட் ஆகலைங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. அடுத்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தனும் இப்ப அவங்க ஃபுல்லா நோண்டி பார்ப்பாங்க என்னென்ன இருக்குது இவங்களை பத்தி எல்லா டீடைல்ஸும் எடுக்கிறப்போ அதிர்ச்சி அடிக்கக்கூடிய சில விஷயங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், சேத்தனும் சியாவும் ஒரு ஸ்டேடியம்ல ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டேடியம்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற போஸ்டர், அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா they don't look like normal friends. அவங்க வந்து அதை தாண்டி ஒரு கப்பிள் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. பட் அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பையனும் பொண்ணும் உட்கார்ந்தாலே அப்படிதான் தப்பா பாப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் பார்த்துட்டு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, they were already in relationship. இந்த முதல்ல தீபாவளி அதெல்லாம் இல்ல, ரொம்ப நாளாவே அவங்க இருந்த மாதிரி தான். அது வந்து ஆக்சுவலா ஒரு கிரிக்கெட் மேட்ச். ஓகேவா? கிரிக்கெட் மேட்ச்ல அவங்க ரெண்டு பேர் ஸ்டேடியம்ல உட்கார்ந்திருக்காங்க. அது ஒரு ரேண்டமான கிளிப். பட் இப்போ இந்த பிரச்சனைனால இது வைரல் ஆகிறப்போ போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு இல்ல இது வந்து அவங்க கப்பலா இருந்திருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தனோட போனை ட்ராக் பண்றாங்க. அதாவது அந்த மூணாவதா இருந்த பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அவனோட போனை ட்ராக் பண்றப்போ அவனோட போன் வந்து சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஃபுல்லாவே அவனோட வீட்ல தான் இருந்திருக்குது, அவனோட ஆபீஸ்ல இருந்திருக்குது. அப்போ இந்த மர்மமான நபர் யாரு சிசிடிவில வந்ததுன்னு போலீஸ் யோசிக்கிறப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மீதி என்னென்ன போன் அங்க ஆக்டிவா இருந்திருக்குன்னு பார்த்தோம். பாக்குறப்போ அவன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயர் இருப்பாங்கல்ல, அவங்களோட போனை அன்னைக்கு சேத்தன் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை வச்சு சியாவோட கம்யூனிகேட் பண்ணிருக்கான் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்னென்ன போன் ஆபீஸ்க்கு வந்திருக்கோ எல்லா, அதாவது சேத்தனோட போனுக்கு வந்திருக்கோ, அபிஷியல் போன் அவனோட போனுக்கு வந்திருக்கோ, அந்த போன் எல்லாம் அட்டென்ட் பண்ணப்பட்டிருக்குது. பட் எதுலயுமே சேத்தன் பேச எல்லாத்துலயுமே அவங்க ஆபீஸ்ல இருக்கிற பீப்பிள் பேசியிருக்காங்க. சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சேத்தனும் இவங்க ரெண்டு பேர் 22 வயசு 20 வயசு, பட் எவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. போலீஸோட பாயிண்ட் நான் சொல்றேன். சேத்தன் வந்து அன்னைக்கு நம்ம இப்படி போறோம்னா போலீஸ் வந்து போனை ட்ராக் பண்ணுவாங்க, நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா நம்ம போனை நம்ம கடையில விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு போனை கடையில இருக்கிற எம்ப்ளாயர் கிட்ட கொடுத்துட்டு கடையில இருக்கிற எம்ப்ளாயரோட போனை தான் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் அந்த உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் வந்து நம்ம ஒரு மூணாவதா ஒருத்தன் வந்து ஃபுல்லா மாஸ்க் ஹூடி போட்டு நடந்து போறான்னு தான் சொல்ல முடியுமே தவிர யாருன்னு சொல்ல முடியாது, முகம் தெரியல. சோ அந்த உருவம் மட்டும் தான் தெரியுது. சோ கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேத்தனும் சியாவும் ஒரு காஃபி ஷாப்ல கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 or 2 days முன்னாடி மீட் பண்ணிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப எடுத்துறாங்க. அதுவுமே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுற மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அடுத்து மூணாவதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தனோட போன் வந்து மார்னிங் 7 to ஈவினிங் 5:30 PM கம்ப்ளீட்டா போன் ஆஃப்ல இருந்திருக்குது. இப்போ போன் ஆஃப்ல 7 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் இருந்திருக்குங்கிறது வந்து ஃபேரா இல்ல. அதாவது இன்டர்நெட் வந்து ஆஃப் ஆயிருக்குது. சோ நார்மல் கால்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, இன்டர்நெட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் இன்டர்நெட் ஆஃப் ஆயிருந்திருக்குது. சோ அவன் வந்து இன்டர்நெட்ல இருந்தே கட் ஆஃப் ஆயிருந்திருக்காங்கிற மாதிரி ஒரு இமேஜை காமிச்சிருக்காங்க. பட் அவன் வந்து கம்ப்ளீட்டா எம்ப்ளாயர் போனை யூஸ் பண்ணிருக்காங்கிறது நாங்க லேட்டரா தெரியும். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த எம்ப்ளாயரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு அந்த பையனையும் பிடிச்சிட்டு போய் இப்போ அவனோட போன், ரெண்டு பேரோட போனுமே வந்து போலீஸ் கஸ்டடிக்கு போயிடுது. அடுத்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்தர் கோஸ் ஆன், சேத்தன் அண்ட் சியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே வந்து முந்தின நாள் வந்து அவங்களோட எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணிருக்காங்க, எல்லா மீடியாவையும் டெலீட் பண்ணிருக்காங்க, எல்லா ஃபோல்டர்ஸையும் டெலீட் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் இப்ப சொல்றாங்க. ஏன்னா போன் ரெண்டு கஸ்டடியில் இருக்கு. எப்போ டெலீட் ஆச்சுன்னு தெரியும், டெலீட் ஆனது எடுக்க முடியுமான்னு தெரியல, பட் எப்போ டெலீட் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும். சோ அதுல இது ஒன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தன் வந்து இவ்வளவும் பண்ணிட்டு சியாவை வந்து லூர் பண்ணது சேத்தன் தான் அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்குது. சேத்தன் தான் வந்து சியா கிட்ட உனக்கு கஷ்டம் வாழ்க்கை ஃபுல்லா பேசாம உன முடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. இன்னொரு சில ரூமர்ஸ் என்ன சொல்றதுன்னா, சியா தான் சேத்தன் கிட்ட சொன்னாங்க, இப்படி ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. பட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேத்தனுக்கு சியா வந்து கண்டினியூஸா அவங்களோட உட்பியோட போஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. அண்ட் சேத்தன் கிட்ட அவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்த சில பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாத்தையும் வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்க கூட சான்ஸ் இருக்கு. அந்த ஆங்கிள்லயும் பாக்குறோம். போலீஸ் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் அபிஷியலா பிரஸ் மீட் அந்த கான்வர்சேஷன்ஸ் இந்த ஹை அபிஷியல்ஸ் பேசுறது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியால சோர்சஸ்னு போடுவாங்கல்ல, இதெல்லாம் என்னன்னா போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எடுக்கிறது தான். சோ வாட் எவர் வி டிஸ்கஸ் டுடே டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதெல்லாம் போலீஸ் தரப்புல நினைக்கக்கூடிய விஷயங்கள், சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள். சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஓகே இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். இப்போ அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாங்க நான் பார்க்கறேன். முதல்ல அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, ஏன் பொண்ணு இப்படி பண்ணா அந்த பொண்ணை நானே அங்கேருந்து தள்ளி விட்டுருவேன் நாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, தள்ளி விடுறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அவங்க தான் பண்ணாங்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலியில எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த பையன் வந்து இந்த மாதிரி விக் வச்சிருக்கான் எல்லாம் இருந்தாலுமே வந்து அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேன்னு தான் சொல்லியிருந்தாங்க, எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குங்கிறதுக்கு எந்த
சாட்சியும் கிடையாது, அப்படிங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷனே வரல. அந்த பொண்ணும் அந்த இன்னொரு பையன் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சேத்தனும் சியாவும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது போக சேத்தன் வந்து சியாவோட அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க 2 பேருமே ஒண்ணா கிரிக்கெட் கூட விளையாடுவாங்க. அதன் மூலியமா தான் சியாக்கே சேத்தனை தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி ஒருவேளை இருந்திருந்தா கூட எங்ககிட்டே சொல்லியிருந்தா நாங்க சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே அப்படின்லாம் சொல்றாங்க. சேத்தனோட அப்பா இருக்காங்கல்ல, இல்ல அந்த பையனோட அப்பா இருப்பாங்கல்ல, இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்கிற அந்த பையன் பாய் ஃப்ரெண்ட், அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எங்க இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க பண்ணதே சியா தான். அப்புறம் முதல்ல அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நாங்க வந்து ட்ரை ஃப்ரூட் பிசினஸ்ல தான் நாங்களும் இருக்கோம். பட் இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஏழைங்க. நாங்க வந்து இவங்க அளவுக்கு பெரிய பணக்காரங்க எல்லாம் கிடையாது. அதனால அவங்க ஃபேமிலியில பெருசா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த சியா பொண்ணு பண்ணிட்டு சேத்தன் மேல பழிய போடுறாங்கங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கா. இதுல இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். சியாவோட அட்வொகேட்ஸ் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் லிட்டரலா இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன் ரிபப்ளிக் டிவில ஃபுல்லா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சியாவோட அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் ஸ்லிப் ஆகி விழுந்து இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற முதல் ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா அவங்க விழுந்தாங்க, இவங்க தான் தள்ளி விட்டாங்கிறதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. அந்த பையன் வந்து ஸ்லிப் ஆயே விழுந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சியாவே வந்து நிறைய விஷயங்கள் ஒத்துக்கிட்டாங்க, சேத்தனே நிறைய ஒத்துக்கிட்டாங்க போலீஸ் கஸ்டடிலாம் சொல்லப்படுது. பட் இது எதுவுமே வந்து நம்ம கோர்ட்ல அட்மிஸ் பண்ண முடியாது. கோர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் எடுத்துக்க முடியும். இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க எந்த நிலைமையில இருந்து எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் எவ்வளவு பயத்துக்கு நடுவில் பேசினாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால இவ்வளவு நாள் அவங்க பேசினது எதையுமே எடுத்துக்க முடியாது. இனிமே அவங்க என்ன பேசுறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தன் பின்னாடி வரான், ஹூடி போட்டிருக்கான்லாம் சொல்றீங்க, அது சேத்தன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது. அது யாரானாலும் இருக்கலாம்ல, அந்த உருவத்துல யாருனாலும் இருந்திருக்கலாம். அது ஏன் சேத்தன் தான் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா சேத்தனோட போன் நெட்வொர்க் கூட அங்க கிடையாது. அப்ப நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸ்லயும் நீட்டா வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து முன் வைக்கிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் கஃபே போனாங்கன்னா, அவங்க கஃபே போய் ஏன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு தப்பான செயல் ஒரு வேளை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதையும் போய் கஃபேல பிளான் பண்ணணும். அவங்க யாருக்கும் தெரியாம மறைமுகமா வேற எங்கேயாவது தானே பிளான் பண்ணுவாங்க. கஃபேல போய் பிளான் பண்ணுவாங்க. அவங்க வந்து போன்லயே பேசி இருக்கலாம், இல்ல காருக்குள்ள உட்காந்து பேசியிருக்கலாம். கஃபேல உட்காந்து பேசுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா தானே நார்மலா இருந்திருக்காங்க, கேஷுவலா தானே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு வந்து சியா மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. நடந்தது ஒரு விபத்து, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. மூணாவதா ஒரு பையன் இருக்கான்ல பாய் ஃப்ரெண்ட், அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாங்க, நாங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க கிடையாது, இவங்க எல்லாம் என் பையனை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்ல வேண்டியது கோர்ட்டோட வேலை. கோர்ட் வந்து இதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு தான் மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேஸ் வேணும், ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லா கேப்ஸையும் பாக்குறாங்கன்னு மகாராஷ்டிராவோட சிஎம் என்ன பண்றாருன்னா டைரக்டா கால் பண்றாரு. யாருக்கு? அஜ்மல் கசாபுக்கு அகேன்ஸ்டா கவர்மெண்ட்டுக்காக வாதாடின ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இப்போ இந்த கேஸை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு அவர் இதை சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு. சோ இதுதான் வந்து இப்போ அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதுல அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு செகண்டும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வருது. இப்பதான் சொல்றாங்களா அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா அந்த பையன் விக் இருக்கும், அந்த பையனுக்கு லிஸ்ப் இருக்கும் தெரிஞ்சாலும் இவங்க வந்து சந்தோஷமா தான் இருந்தாங்க. she was expecting that அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இப்போ எல்லாமே வந்து அந்த பையனோட வீட்டுல எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது. ஆக்சுவலா இந்த மொத்த கேஸையுமே கிராக் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இல்ல டவுட்டை கலப்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட தங்கச்சி தான். அவங்க எங்க போறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் இறந்த அன்னைக்கு எல்லாரோட பிஹேவியரும் நார்மலா இருந்துச்சு, அந்த அதிர்ச்சி அந்த ஷாக் அதுல தான் இருந்தாங்க. இந்த பொண்ணு மட்டும் அதை ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டா அழ வேண்டிய இடத்துல அழுதுகிட்டு, போலீஸ் வர்றப்ப அழுகிறத நிறுத்திட்டு தெளிவா பேசிட்டு அவங்க வீட்டுல பேசிட்டு எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு, அது எப்படி ஒருத்தங்க எந்த சலனமும் இல்லாம கரெக்டா பண்ணுவாங்க. அந்த கரெக்ட்னஸ் அந்த பெர்ஃபெக்ட்னஸ் தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறது, அவங்க அம்மா கிட்ட பேசுறது, எல்லார்கிட்டயுமே வந்து ப்ராப்பரா கேள்விகளை கேட்டு இல்ல டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி 5 நாள் கழிச்சு சியா வீட்டுக்கு வர்றப்போ அந்த பொண்ணு கிட்டே கிராஸ் கொஸ்டின் கேட்கிறப்போ அவங்க மாத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் கிட்ட போறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிராக் பண்ணது அந்த பையனோட வீட்டுல இருக்கக்கூடிய தங்கச்சி. சோ இப்போ அவங்க எப்படி இதை பார்க்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வந்து சியா சைடு கரெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த இறந்த கேத்தனோட தங்கச்சி இல்ல சியா சைடு தான் தப்பு இருக்குது, இதுல பாருங்க இதுல ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு அவங்க பிரேக் பண்றாங்கல்ல, அவங்க சைடு கரெக்டா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் மூணாவதா ஒரு இது ரெண்டுக்குமே இல்லாம ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த சேத்தன்கிற பையன் அவன் அங்க வந்தான், அவன் தான் அது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாருக்குமே சில ஆன்சர்ஸ் தெரியும், மதன் இதான மதன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அதுதான் உண்மைன்னு நீங்க நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஏன்னா we need proof.
we need logic. எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. ஏன்னா கோர்ட் எண்ட் ஆஃப் தி டே அதை தான் பார்க்கும். ஸோ அதுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட் இஸ் அன் அப்சல்யூட்லி கிரேசி கேஸ், டவுட்டே கிடையாது. இதுல என்னென்ன நடக்குதுங்கிறது நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தட் வி ஆல்சோ கெட் டு நோ அபவுட் த ப்ரொசீடிங்ஸ். ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போச்சுன்னா என்ன நடக்குது, என்னென்ன மாறும், யார் யார் எப்படி எப்படி பேசுவாங்க, எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ண முடியுது. முக்கியமான விஷயம், அந்த எம்ப்ளாயியோட ஃபோன் வந்து இப்போ போலீஸ் கிட்ட இருக்குது. இஃப் போலீஸ் கிராக் த கேஸ், மெயின் அந்த எம்ப்ளாயோட ஃபோன் அன்னைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கிராக் பண்ணாங்கனாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த எம்ப்ளாயியோட ஃபோனுக்கும் இந்த லொகேஷனுக்கு அன்னைக்கு இருந்த ஒரே லிங்க் வந்து இந்த பையன் மட்டும்தான், அந்த ஹூடட் மேன் தான். இந்த ஹூடி போட்ட வந்து இந்த சேத்தன் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் அது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, சேத்தன் வந்து மேல போயிட்டு கீழே வர்றப்போ அவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்களாம். சேத்தன் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், ஏன்னா இப்போ தானப்பா மேல போன 10 நிமிஷத்துல திருப்பி கீழே வந்துட்டானா, அந்த ஏறுறதுக்கே 25 நிமிஷம் ஆகும், போய் 10 நிமிஷத்துல கீழே வந்துட்டான், ஏன்னா 10 நிமிஷத்துல மேல போயிட்டு கீழே வந்திருக்கு, ஏன்னா வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்கான்ல. கேட்டதுக்கு சேத்தன் வந்து ரிப்ளை பண்ணிட்டு போயிருக்கான கீழே இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட, இல்ல நான் நடக்கிறது தான் எக்ஸசைஸ், நான் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானா. ஆனா அது சேத்தன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற இருக்குது. இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஹெல்ப்னு சொன்ன உடனே ஆளா ஒருத்தர் ஓடி வந்தார்ல அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அவரை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப யோசிக்கல, இப்படி ஆபத்துன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் யார் என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும், உடனே நாங்க உள்ள குதிச்சு தேட ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு உண்மையிலே பயந்த மாதிரி தான் இருந்துச்சு, நாங்க ரொம்ப யோசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல யாரோ ஒருத்தங்க சொல்றதுல உண்மை இருக்கலாம், அவர் எல்லாரும் சொல்றதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கலாம். உண்மையிலே என்ன நடந்துச்சு, we will wait and see, we will follow this definitely as close as possible. நீங்க அதை தெளிவா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனாதான் இந்த வீடியோ என்ன போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா அல்கோரிதம் வந்து சேர்க்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேஸை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. மற்றபடி ஒரே ஒரு விஷயங்க, அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்பாதீங்க. எனக்கு இதுல இருந்து நான் எடுத்துக்கக்கூடிய ஒரே லெசன் இதுதான், அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்பாதீங்க. டேக் யுவர் டைம், ஆல்வேஸ் டேக் யுவர் டைம். See you, take care, bye.